This video is sponsored by SBO Digital Marketing. இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மந்த்லி 21K கிட்ட சம்பாதிக்கலாம். இதில் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இது ட்ரஸ்டபுளான கம்பெனி வந்து திருவண்ணாமலையில் இருக்குது. ஸோ உங்களுக்காக காண்டாக்ட் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப்பில் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இப்போ நேரடியாக நாம் நேற்று வரை நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போக போகிறோம். வாங்க போகலாம். முதலாவதாக இஸ்ரேல் பாலஸ்தீனியன் கான்ஃப்ளிக்ட், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்போது தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறோம். இப்போ கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க நிறைய விஷயங்கள். இப்போது வேர்ல்டே வந்து ஒரு டென்ஷனான இடத்துல இருக்குது. என்ன டென்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சமீபத்தில் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் அங்கே ஆரம்பித்த அந்த ப்ராப்ளம் இன்றைக்கி இஸ்ரேல் ஈரான் அப்படின்னு போய் நிற்கிது. இந்த இஸ்ரேல் ஈரான் ப்ராப்ளத்தில் இஸ்ரேல் ஈரானை அடிக்கிறதுக்கு எப்போவும் ரெடி ஆகிடுச்சு. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பதாக ஈரான் ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட ராக்கெட்ஸ் அவங்க மேலே பண்ணாங்க. அதில் ஒரு 150 ராக்கெட் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு 50 ராக்கெட் மட்டும் தான் விழுந்துச்சு. பட் நோ கேஷுவாலிட்டிஸ், எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் உடனடியாக அவர்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னு இஸ்ரேல் விரும்புச்சு. ஆனால் அதுக்கு நிறைய தடைகள் அவங்களுக்கு இருக்குது. யாருன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது தடை யுஎஸ்ஏ, அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, ஈரானை நீங்கள் உடனடியாக அடிச்சிங்கன்னா அதனுடைய விளைவுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. இஸ்ரேலுக்கு என்னென்னா 2 பகுதிகளை ஈரானை அடிக்கணும். ஒன்று எண்ணெய் வளம், இன்னொன்று அதனுடைய நியூக்ளியர் பிளான். இதில் ஏதாவது ஒன்று இல்லை 2 அடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இஸ்ரேலுடைய பிளான். இதில் எண்ணெய் வளத்தை கை வச்சா அது வேறு விஷயம். ஏன்னா நியூக்ளியர் பிளானில் கை வச்சா உயிர் சேதம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ரஷ்யா உள்ளே வரும். ஏன் அப்படின்னா, அந்த நியூக்ளியர் பிளான் முழுவதும் ரஷ்யாவினுடையது, ரஷ்யா கண்ட்ரோலில் இருக்குது. இன்னும் மெயின்டெனன்ஸ் வந்து அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் அதில் கை வைக்க வேணாம் அப்படின்னு யுஎஸ் சொல்லிச்சு. ஆனால் இந்த நேரம் தாழ்த்தினது ஈரானுக்கு இன்னும் ஒரு சாதகமாய் போய்விட்டது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் இப்பொழுது ஒரு அணுகுண்டு சோதனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அது பூமிக்கு அடியில் ஏறக்குறைய பூமி அதிர்ச்சியின் அளவில் 4 பாயிண்ட்டை தாண்டி அந்த அதிர்வு நடந்திருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஈரான் வந்து அணுகுண்டு சோதனை நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போது அடுத்த டென்ஷன் ஆயிடுச்சு. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் பயந்துருச்சு, இஸ்ரேல் தாக்கலை அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு அது அப்படி தோணவில்லை. இஸ்ரேல் அடுத்த மூவ் எடுக்கும்போது மிகச்சரியாக மிகப்பெரிய மூவ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய பிளான். கண்டிப்பாக பெர்ஷியாவை, அதாவது ஈரானை இஸ்ரேல் அடிக்கும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் மிக இந்த பாதுகாப்பு கொடு, அது அமெரிக்க துணையோடையோ இல்லையோடையோ. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயத்தில் ஜோ பைடன் கவர்மெண்ட்டுக்கும் இஸ்ரேலுக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சி போயிட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் இவங்க செய்கிறாங்க. ஆனால் பல விஷயங்கள் இந்த ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் அவங்களோட ஷேர் பண்ணல அப்படின்னு ஜோ பைடன் கவர்மெண்ட் நினைக்குது. சில விஷயத்தை அவங்க ஹைட் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு தெரியாமல் எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இஸ்ரேலுக்கு பிடிக்கலை. இன்னொரு பக்கம் பிரெஞ்சு பிரசிடென்ட் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதை நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இஸ்ரேலுக்கான எதிர்ப்பான காரியங்கள் ஒரு புறம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதில் ஒரு ஆச்சரிய விதமாக ஆதரவாக, அதாவது இத்தனைக்கும் அவர் லெஃப்ட், அதாவது இடதுசாரியை சார்ந்தவர், இங்கிலாந்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர், அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, யார் என்னை சொன்னாலும்